ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்மார்ட் லேர்னிங் சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோட் நம்பர் 45 கொஸ்டின் நம்பர் 60 அதை தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இதில் கெமிஸ்ட்ரியில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா which of the reaction does not give benzene as a product. ஸோ இப்போ ப்ராடக்டாக பென்சீன் எந்த ரியாக்ஷனில் வராது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், ரியாக்டன்ஸ் கொடுத்துட்டாங்க அண்ட் ரியேஜென்ட்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னு தெரிஞ்சாலே என்ன பண்ண முடியும், நம்ம அதோட ப்ராடக்டை நம்ம அசியூம் பண்ண முடியும். ஸோ இப்போ பென்சீன் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஸோ இப்போ 6 மெம்பர்ட் ரிங் அண்ட் அதில் அரோமேட்டிசிட்டி இருக்கும். ஸோ அப்போ டபுள் பாண்ட் அல்டர்னேட்டிவாக இருந்தால் அதான் என்னது, பென்சீன். ஸோ இப்போ இதில் எந்த ரியாக்ஷனுக்கு இது ப்ராடக்டாக இல்லைன்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் என்ன இருக்க போகுது, பென்சீன் தான் ப்ராடக்டாக இருக்க போகுதுன்னு நம்ம என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஸோ இப்போ இதில் பண்ணோன்னே என்ன ஆகும், சோடா லைமை நம்ம போடச்சில் என்ன ஆகும், சோடா லைம் அப்படிங்கிறது என்னது, அதுவும் ஒரு சோடியம் சால்ட்டு, ஓகேவா. ஸோ அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா டீகார்பாக்சிலேஷன் அப்படிங்கிறத பண்ணும். ஸோ இப்போ டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னா என்னென்னு தெரியும், இந்த கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணுறது தான் டீகார்பாக்சிலேஷன். ஸோ இப்போ டீகார்பாக்சிலேஷன் வேணால் எழுதிக்கோங்க. சோடா லைம் போட்டால் என்ன ஆகும், டீகார்பாக்சிலேஷன் நடக்கும். அப்போ இந்த குரூப் என்ன ஆயிரும், அப்படியே உடஞ்சி போயிட்டு கார்பன் டை ஆக்சைடாக போயிடும். ஸோ அப்போ கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது பிரிஞ்சிருச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறது என்னது, இந்த 6 மெம்பர்ட் ரிங்கு பென்சீனாக இருக்குது. ஸோ ஓகே, அப்போ இந்த ரியாக்ஷனுக்கு என்ன ஆகுது, பென்சீன் ப்ராடக்டாக கிடைக்குது. ஸோ அப்போ அது நம்மளோட ஆன்சர் கிடையாது. அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன இருக்குது, என் ஹெக்சேன். ஸோ அப்போ எல்லாமே என்ன, சிங்கிள் பாண்ட் காம்பவுண்ட் இருக்குது. பட் இங்கே ரியேஜன் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ அப்போ அக்கார்டிங் டு த ரியேஜன் தான் என்ன பண்ணும், ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அப்போ இது என்னது, மேக்னஸ் ஆக்சைடு அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஆக்சிடேஷன் அப்படின்னா என்ன டெஃபினேஷன், ஆக்சிடேஷன் என்ன சொல்லலாம், ஆக்சிடேஷன் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லலாமா. ஸோ அப்போ ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணச்சுல என்ன ஆகுது, இந்த மாலிகுலர் ஃபார்முலா அங்கே ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுது. ஸோ அப்போ ஹைட்ரஜன் ரிமூவ் ஆனால் அந்த வேலன்ஸியை சாட்டிஸ்ஃபைட் ஆகுறதுக்காண்டி என்ன பண்ணும், இந்த மாலிகுல் ஃபஸ்ட்டு ரிங் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும். அண்ட் ஆல்சோ என்ன ஆகும், ஹைட்ரஜன் எகைன் இல்லாமல் போகிறதுனால இந்த மாதிரி டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்போ இதுவும் என்னது தான், பென்சீனை தான் ப்ராடக்டாக கொடுக்குது. ஸோ அப்போ என்ஹெக்சைனை ஆக்சிடைஸ் பண்ணால் அதுவும் பென்சீன் ப்ராடக்ட் தான். தென் அதுக்கு எடுத்து பார்த்தோம்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அல்கைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அல்கைன்னா என்னது, அன்சேச்சுரேட்டட் மாலிகுல். அப்போ அன்சேச்சுரேட்டட் மாலிகுல் எடுத்து என்ன பண்ணுறோம், ரெட் ஹாட் அயன் டியூப்பில் போடுறோம். ஸோ அப்போ ரெட் ஹாட் அயன் டியூப் என்ன பண்ணும், அதோட மாலிகுலுக்கு நல்ல எனர்ஜியை கொடுக்கும். ஸோ அப்போ நல்ல எனர்ஜியை கொடுக்கச்சுல என்ன ஆகும், இந்த மாலிகுல் நம்ம இங்கே 1 மோல்னு எழுதியிருக்கோம், ஆனால் 1 மோல் தான் எடுப்போமா. ஸோ அப்போது ஒரு லம்சம் அமௌண்ட் தான் எடுப்போம். ஸோ இப்போ தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், அல்கைன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரியாக்டண்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அல்கைன் அப்படிங்கிறது என்னது, ட்ரிபிள் பாண்ட் காம்பவுண்ட். அண்ட் ரியாக்டன்ட் அப்படிங்கிறது என்னது, இங்கே ரெட் ஹாட் அயன் டியூப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்றோம், 873 கெல்வினுக்கு இதை நம்ம ஹீட் பண்றோம். அப்போ ஹீட் பண்ணச்சுல என்ன ஆகுது, இந்த ரியாக்ஷன் அடுத்த எக்ஸ்டென்ட்டுக்கு போகுது. ஸோ அப்போ இந்த அல்கைன் என்ன ஆக போகுது அப்படின்னா நம்ம 1 மோல்ஸ் மட்டும் எடுக்க போறது இல்லை, அப்போ மோல்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த மோல்ஸ்குள்ள என்ன ஆகுது, சைக்ளைசேஷன் நடக்குது. அப்போ அந்த சைக்ளைசேஷன் எப்படி நடக்குதுன்னு பாருங்க, கார்பனுக்கும் கார்பனுக்கும் ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. அப்போ அதே மாதிரி கார்பனுக்கும் கார்பனுக்கும் ட்ரிபிள் பாண்ட், இங்கேயும் கார்பனுக்கும் கார்பனுக்கும் ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. அப்போ இந்த ட்ரிபிள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆக போகுது அண்ட் இந்த ட்ரிபிள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆக போகுது, இந்த ட்ரிபிள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆக போகுது. ஸோ அப்போ அதில் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பாண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா இந்த 6 கார்பனுக்கும் நடுவில் என்ன வந்துடும், பாண்ட் வந்துடும். ஸோ அப்போ பாண்ட் வந்துருந்ததுன்னா என்ன ஆகும், இங்கேயும் டபுள் பாண்ட் மட்டும் அல்டர்னேட்டிவாக வரும். புரியுதா, இங்கே உள்ள சிங்கிள் பாண்ட் இங்கே போயிடுச்சு, இங்கே உள்ள ஒரு சிங்கிள் பாண்ட் இங்கே போயிடுச்சு, இங்கே உள்ள ஒரு பாண்ட் இங்கே சிங்கிள் பாண்டாக போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் லெஃப்ட் அவுட் ஆகிறது இங்கே டபுள் பாண்ட், இங்கே டபுள் பாண்ட், இங்கேயும் டபுள் பாண்ட். அப்போ இது என்னது, இந்த மாதிரி நம்ம பண்ணச்சுல சைக்ளைசேஷன் நடக்குது. ஓகேவா. ஸோ அப்போ சைக்ளைசேஷன் அப்படிங்கிறது என்னது, இதுல நம்ம ஒரே ஒரு மோல்ஸ் எடுக்க போறது இல்ல. ஸோ அப்போ ஒரு பிஞ்ச் ஆஃப் அமௌண்ட் எடுப்போம்ல, அதுல 3 மோல்ஸ் என்ன ஆகுது, ஒரு டைம்ல ரியாக்ட் ஆகுது. ஸோ அதனால நமக்கு பென்சீன் as a ப்ராடக்ட். தென் அதுக்கு அடுத்து 4th ஆப்ஷன் பாருங்க, இந்த காம்பவுண்டை பார்த்தாலே தெரியணும் என்ன காம்பவுண்ட் இது,
N2Cl மாதிரி இருக்குதா? சோ அப்ப N2 இருந்ததுனால என்னது இதுக்கு பேரு டையசோனியம் சால்ட். சோ அப்ப பிளஸ் மைனஸ் இருக்குதுனால இது என்னது சால்ட். அப்ப டையசோனியம் சால்ட் அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்? டையசோசியேஷன் பண்ணதுனால ஃபார்ம் ஆயிருக்கும். அது நம்ம வாட்டர்ல போடச்சல என்ன ஆகும்? இந்த இடம் இப்படி பிரேக் ஆகும். அண்ட் வாட்டர் மாலிகூல் H plus and OH minus பிரேக் ஆகுமா? அப்போ இந்த மைனஸ் இருக்கிற Cl என்ன பண்ணிரும்? H plus எடுத்துட்டு HCl வெளியில போயிடும். தென் அதுக்கு அடுத்து N2 டையசோ. சோ அப்ப அது தனி ப்ராடக்டா இருக்கும். ரிமைனிங் இருக்கிற இந்த பென்சீன் ரிங்கோட என்ன ஆகும்? வாட்டர்ல இருந்து வெளியில வந்து OH குரூப் என்ன ஆயிரும்? அட்டாச் ஆயிரும். சோ அப்ப இது என்னது? ஃபீனால். ஓகே. சோ அப்போ டையசோனியம் சால்ட்டை நம்ம வாட்டர்ல போட்டு வார்ம் பண்ணாலே என்ன ஆயிரும்? ஃபீனால் தான் கிடைக்கும். அதாவது அந்த இடத்துல OH குரூப்பை நம்ம ஆட் பண்றதுக்காண்டி தான் இந்த ரியாக்ஷன் பண்ணுவோம். சோ அப்ப இதுதான் என்னது நம்மளோட क्वेश्चनக்கு ஆன்சர். அப்போ does not give benzene. அப்ப இங்க தான் என்னது ஃபீனால் கிடைச்சிருக்கு. அப்போ ஆப்ஷன் 4 is your answer. Thank you.